ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இந்த சேனலில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். வித் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு போட்டுட்ருக்கோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மல்டிப்ளிகேஷன் 5 by 9. ஓகேவா? டைப் 1. when multiplicand and multiplier having equal number of digits. அதாவது நம்ம எதை வந்து multiplicand and multiplierன்னு சொல்லுவோம்னா, நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்? இப்போ 15 into 5ன்னு வச்சுப்போங்களேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இதுதான் வந்து மல்டிப்ளிகேண்ட்னு சொல்லுவோம். நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறோமோ அதை மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். கிடைக்கிற ஆன்சர் என்ன சொல்லுவோம்? ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 15 5s are 75. இது வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மல்டிப்ளிகேண்ட். எந்த நம்பரால் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோமோ அதை வந்து மல்டிப்ளையர். கிடைக்கிற ஆன்சர் ப்ராடக்ட். ஓகேவா? அப்போது மல்டிப்ளிகேண்ட் அண்ட் மல்டிப்ளையர் ஹேவிங் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அதாவது இங்கே ஒரு சிங்கிள் டிஜிட்டில் இருந்ததுன்னா இங்கே சிங்கிள் டிஜிட்டில் இருக்கணும், இங்கே 2 டிஜிட்டில் இருந்ததுன்னா இங்கேயே 2 டிஜிட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த 7லேருந்து -1 பண்ணிக்கணும். 7 - 1 என்னது? 6. அடுத்து இந்த 6 இந்த 9லேருந்து இந்த 6 மைனஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3. இப்போ இதோட ஆன்சர் என்ன? 63. இதுதான் இதோட ஆன்சர். நம்மளுக்கு தெரியும் 7 9s are 63ன்னு. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கணும்? 7லேருந்து -1 பண்ணினோம்னா 6, 9லேருந்து இந்த 6 மைனஸ் பண்ணோம்னா 3. அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பண்ணுங்கள். 22லேருந்து -1 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 21. இப்போ இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணுங்கள். 9ல் 1 போச்சுன்னா 8, 9ல் 2 போச்சுன்னா 7. ஓகே. அடுத்து 363 இப்படி இருக்கா? 999. இப்போ அகெயின் இதே மாதிரி இதுலேருந்து -1 பண்ணால் என்ன கிடைக்கும்? 362. அடுத்து இதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 6 போச்சுன்னா 3, 9ல் 3 போச்சுன்னா 6. இப்போ இதோட ஆன்சர் என்ன? 362 637. இதுதான் இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் 2178. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து டைப் 2 பார்த்தீங்கன்னா, when multiplicand having lesser number of digits compared to multiplier. மல்டிப்ளையருங்கிறது இதுவா, மல்டிப்ளிகேண்டுங்கிறது இதுவா? இங்கே பாருங்கள், இதில் 2 டிஜிட்ஸ் இருக்குது, ஆனால் இதில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கணும்னா, ஜஸ்ட் வந்து நம்ம முன்னாடி இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுறதுனால இதோட வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஸோ ஜஸ்ட் வந்து முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டைப் 1க்கு என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணோமோ அதே ஸ்டெப்பை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது அகெயின் வந்து இதுலேருந்து -1 பண்ணுங்க. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2 - 1 1. இப்போ இதில் 99லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 98. அப்போ 198. ஓகேவா? அடுத்து 22லேருந்து -1 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 21. ஸோ இங்கே 20 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா 4 டிஜிட்டில் இருக்கிறதுனால. ஓகே. ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருந்ததுன்னா அதுக்கு வந்து நோ வேல்யூ. ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே தான் இதுலேருந்து -1 போட்டிங்கன்னா 21 ஆகிடும். ஸோ இந்த நம்பர்லேருந்து இது மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? 9ல் 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 8. 9ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கேயும் 0 போட்டுக்குங்க. ஓகே. 9ல் 1 போச்சுன்னா 8, 9ல் 2 போச்சுன்னா 7, அகெயின் 9ல் 0 போச்சுன்னா 9, 9ல் 0 போச்சுன்னா 9. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன? 2178.
9978. ஓகே, அடுத்து இப்போ இது பாருங்கள், இதில் 4 டிஜிட்ஸ் இருக்குது, இதில் 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து -1 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 0 2 3 4ல் 1 போச்சுன்னா 3. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 9ல் 3 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 6. அகெயின் 9ல் 3 போச்சுன்னா 6. 9ல் 2 போச்சுன்னா 7. 9ல் 0 போச்சுன்னா 9. இப்போ இதோட ஆன்சர் என்ன, 2339766. ஓகேவா? இப்போ டைப் 3 பார்க்கலாம். when multiplicand having greater number of digits compared to the multiplier. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளையர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து வேறு ஸ்டெப்பு வேறு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன பண்ணிக்கணும், இப்போ 9க்கு நியராக உள்ள 0 வர மாதிரி, அதாவது 10 தானே 9க்கு நியராக இருக்குது, ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி என்ன வரும், 10 வருமா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 99க்கு 100, இதுக்கு என்ன வரும், 1000. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? அதை விடுங்க. இப்போ இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது மல்டிப்ளையரில், ஒரே ஒரு டிஜிட் இருக்கிறதுனால இங்கே கொடுத்துருக்க நம்பரில் ஒரு டிஜிட்டை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இதில் 2 டிஜிட் இருக்கா, இப்போ 2 டிஜிட்டை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 2 இருக்கிறதுனால 2 3. இதில் வந்து 3 இருக்கா, 1 2 3. ஸோ 3 டிஜிட்ஸை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ரிமைனிங் டிஜிட்ஸ் இருக்குல்ல, அதோட என்ன பண்ணணும், +1 பண்ணணும். +1 பண்ணால் என்ன கிடைக்கும், 1 + 1 என்ன, 2. ஓகேவா? இந்த 2வை இந்த ஹோல் நம்பரோட சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 12 - 2 என்னது, 10ஆ, 10. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், இந்த இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கோம்ல, இந்த 2வை வந்து இந்த 10லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது 10 - 2 என்னது, 8. இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, 9க்கு நியராக உள்ள நியரஸ்ட்டு, அதாவது 0ல் முடிகிற மாதிரி உள்ள நம்பரை எழுதிக்கோங்க. இப்போ 9க்கு நியரஸ்ட் என்ன, 10. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே சிங்கிள் டிஜிட் இருக்கிறதுனால சிங்கிள் டிஜிட்டை மட்டும், அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் போகணும். ஓகேவா? அப்போது இந்த லாஸ்ட் டிஜிட்டை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிங்கிள் டிஜிட் இருக்கிறதுனால. அடுத்து என்ன பண்ணுங்கள், ரிமைனிங் டிஜிட்ஸோட என்ன பண்ணணும், +1 பண்ணோம், 2 கிடைக்கும். அந்த 2வை இந்த ஹோல் நம்பரோட நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 12 - 2 10. அவ்வளோதான் அதோட ஆன்சர். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஒரு 2 3 சம் இதே மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் பண்ணாமலே டக்குன்னு போட்டுட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த சம் பாருங்கள், அதே தான். இப்போ 99க்கு நியரஸ்ட் என்ன இருக்குது, 100 எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 2 டிஜிட்டை சர்க்கிள் பண்ணியாச்சு. அடுத்து ரிமைனிங் உள்ள நம்பரோட +1 பண்ணணுமா, அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2 + 1 3. ஓகேவா? இந்த 3யை இந்த ஹோல் நம்பரோட நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு, 4ல் 3 போச்சுன்னா 1 3 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து 100லேருந்து மைனஸ் பண்ணோம். 100ல் 34 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 66. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நீங்கள் ஒரு 2 3 தடவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு போட்டுடலாம். ஓகே, அடுத்து இப்போ அகைன் நீங்கள் 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால நியரஸ்ட் நம்பரை எழுதிட்டோம், 1000 எழுதியாச்சு. அடுத்து வந்து இப்போ 3 டிஜிட்ஸ்ங்கிறதுனால லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸை வந்து சர்க்கிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிமைனிங் இருக்க நம்பர் டிஜிட்ஸோட என்ன பண்ணணும், +1 பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 455 கிடைக்குமா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஹோல் நம்பர்லேருந்து இந்த நம்பர் நம்ம சப்ராக்ட் பண்ணணுமா, சப்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணுறது கிடைக்கும், 5ல் 5 போச்சுன்னா 0. அகைன் வந்து 4ல் 5 போகாது, ஸோ இங்கேருந்து ஒன்று வந்து பாரோ பண்ணோன்னா 14. 14ல் 5 போச்சுன்னா 9. இங்கே 4 ஆகிடும். அப்போ இது வந்து 4 - 4 0 4 5 4. இதை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம 1000லேருந்து இந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ணுவோமா, அப்போது 1000 -
545 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 9 9 ஆயிடுமா அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4 9ல் 4 போச்சுன்னா 5 9ல் 5 போச்சுன்னா 4 அப்போ 554 கிடைக்குமா அவ்வளோதான் இதுதான் இப்போ இதோட ஆன்சர் ஓகே டைப் 1ல் என்ன பண்ணுறோம் இப்போ வந்து மல்டிப்ளிகண்டும் மல்டிப்ளையரும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்க நம்பரோட மல்டிப்ளிகண்ட்லேருந்து -1 பண்ணுங்கள் மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரை வந்து இங்கே 9ஓட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுலேருந்து -1 பண்ண போகிறோம் இங்கே வர்ற ஆன்சரை இங்கே உள்ளதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுத போகிறோம் அவ்வளோதான் அது டைப் 2வும் டைப் 1 மாதிரி தான் நம்ம வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வரணுங்கிறதுனால முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கிறோம் முன்னாடி 0 ஆட் பண்ணுறதுனால ஒரு நம்பரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அதனால ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு டைப் 1ஐயே அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் நம்பரோட -1 பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சரை இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் டைப் 3 மட்டும் தான் டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இங்கே உள்ள நம்பருக்கு நியரஸ்ட் நம்பரை எழுதிக்கிறோம் 10 இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பரை வந்து சர்க்கிள் பண்ணுறோம் அடுத்து ரிமைனிங் உள்ள நம்பரோட +1 பண்ணிவிட்டு அந்த வர ஆன்சரை இங்கே உள்ள மொத்தமாக உள்ளதுலேருந்து அதுலேருந்து அதை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அடுத்து இங்கே சர்க்கிள் பண்ணோம்ல அதை அந்த நியரஸ்ட் நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதிடுறோம் அவ்வளோதான் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்